ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம். விசுவவாச வருடம் தை மாதம் 16ஆம் தேதி 30/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பிரதோஷம். தை மாதம் வளர்பிறை பிரதோஷ திதிகள். சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திர நேயர்கள் ரொம்ப கவனம். நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை வேளையாக இருந்தால் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேச ராசி நேயர்களே, பக்தி பரவசம் அமைப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய விஷயங்களில் குதூகலங்கள் மேற்கொள்ளும். பயண விஷயங்கள் பிரயாணங்களுக்கு ரொம்ப உகந்த நாட்கள். வெளிப்பயணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலங்கள். கணவன் மனைவி அதாவது ஆன்மீகம் சார்ந்த ஸ்தலங்கள் சென்று வருவதற்கு சிறப்பு. நோய் நொடிகள் பிணிவிடைகள் குறையும். பங்குச்சந்தை நேயர்களுக்கு நல்ல லாபம். ஆசிரியர் பணிகளிடம் மாணவர்கள் கவனமாக நடந்து கொள்ளணும். அரசு ஊழியர்களுக்கு சிறப்பாக அமையும். ரிஷபராசினியர்களே, அமைதி பொறுமையான காலகட்டத்தோடு இன்றைய நாட்கள் கடக்க வேண்டும். கணவன் மனைவி பொது முயற்சிகளை கைவிடுவது நல்லது. பிரயாண விஷயத்தோட அமைப்புகளை ஒத்திவைப்பது. பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தோட அமைப்புகளில் கவனமாக இருப்பது. ஏதேனும் ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்து செயல்படுத்தி கொள்ளக்கூடிய விகிதங்கள் ரொம்ப சிறப்பு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் குறையும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய நாட்கள். அது கணவன் மனைவி பெரியோர்கள் சகோதர பாக்கியங்கள் போன்றவற்றிற்கெல்லாம் இன்னல்களை சந்தித்து மீளக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. சற்று கவனத்தோடு எதிர்பார்த்த விஷயத்தோட அமைப்புகளுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மருத்துவ கண்மணிகள் கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள். பயணங்கள் பிரயாண விஷயங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளை முற்றிலும் தவிர்த்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள். ஒரு சுபங்களுக்கான அணுகுமுறைகள் கிடைக்கக்கூடிய நாட்கள். பிரயாண விஷயத்தின் மூலமாக ஒரு சுபபலன் அடையும் நாட்கள். நீண்ட தூர விஷயங்கள்ல இருந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாட்களாக அமைகிறது. பங்கு சந்தை நேயர்கள் நல்ல லாபத்தை ஈட்டலாம். வெளிப்பயணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து சுப நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர் கண்மணிகளிடம் மாணவிகள் சுபீட்சத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ள காலம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு மனக்கசப்புகளோடு கூடிய கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய காலம். கணவன் மனைவிகள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை இன்றைய நாட்கள் கடைபிடிப்பது. பெரியோர்கள் மத்தியில் நிதானங்களாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நல்லது. பங்குச்சந்தை நேயர்கள் சிறு லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலங்கள். வாகன முதலீடு சார்ந்த விஷயத்தை சற்று தவிர்த்து கொள்ளலாம். மாணவ கண்மணிகள் ஆசிரியர்களிடம் ரொம்ப கவனம். கண்ணீர் ஆசிரியர்களை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த விஷயத்துடன் அமைப்புகளோடு சுபங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்கள். இன்னல்கள் தவிர்க்கும் நாட்களாக அமையும். அதாவது தொழில் வளங்கள் சிறப்பாக அமையக்கூடிய நாட்கள். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாட்களாக அமைகிறது. மாணவ கண்மணிகளை பொறுத்தளவிற்கு திறமையாக செயல்படுத்தக்கூடிய நாட்களாக அமையும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு வெறுப்பு காலகட்டங்கள் அதிகமாக இருக்கப்படக்கூடிய காலங்கள் இருக்கிறது. சில நேரங்கள் இன்னல்கள் சந்திக்கக்கூடிய நேரங்களாகும். உடல்நிலை உபாதைகள் அதிகமாக ஏற்படும். பெரியோர்களாக இருந்தால் ரொம்ப கவனத்தோடு இருந்து செயல்படுத்தி கொள்வது நல்லது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம். பிரயாண விஷயத்தோட அமைப்புகளில் வாகன விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்திருப்பது நல்லது. மாணவ கண்மணிகள் உட்பட அதாவது வாகனத்தில் ரொம்ப கவனம். எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு வரவினுடைய விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது. சுபஸ்தான விஷயத்தோட அமைப்புகள் நிகழும். அதாவது குடும்பத்தில் ஒரு நல்ல குதூகலமான நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவின விஷயங்கள் அதிகரித்தால் கூட அதாவது வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழில் ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயத்தோடு கூடிய அதாவது பதவிகளினுடைய விஷயங்கள் ஒரு சுபங்களாக அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவ கண்மணிகள் சற்று கவனத்தோடு உங்களுடைய பள்ளி வாழ்க்கையினுடைய விஷயங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நேர காலம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு ஊக்கம் உற்சாகத்தினுடைய விஷயங்களுக்கு குறைகள் இருக்கிறது. சிறப்பாக ஒரு விஷயத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி பொது உத்வேகம் பெறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாறுதல் சுபீட்சங்கள் நல்ல நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள். பங்குச்சந்தை நேயர்கள் பதனத்தோடு மேற்கொண்டால் நல்ல லாபத்தை ஈட்டலாம். மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பு. மகர ராசி நேயர்களே, அலைச்சல்களும் வீண் குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். பெரியோர்கள் மத்தியிலிருந்து சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். சகோதர வழி அமைப்புகள் சகோதரிகளுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது நிகழும். அதை எளிமையாக சரி செய்து கொள்ளக்கூடிய நாட்களாக அமைகிறது. வெளிப்பிரயாணம் விஷயத்தின் அமைப்புகள் சுபங்களாக மேற்கொள்ளலாம். பங்குச்சந்தை நேயர்களுக்கு அழகான பலன் விஷயங்கள் தந்தால் கூட முதலீடுகளில் சற்று கவனமாக இருக்கணும். ஆசிரியர் கண்மணிகளிடம் மாணவர்கள் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டிய நாட்கள்.
கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு திறமைகளை வெளிப்பட காண்பித்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். அதாவது கணவன் மனைவிகளை பொறுத்தளவிற்கு வேலை திறமைகளை அதிகமாக காட்டி சுபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு தன்மைகளுக்கு காலங்கள் இருக்கிறது. வெளிப்பிரயாண விஷயங்கள் சுபங்களாக இருக்கப்படக்கூடிய விஷயங்கள், வாகன பயணம் முதலீடு விஷயத்தோட அமைப்புகளில் சுபங்கள் கிடைக்கும். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளாக இன்றைய நாட்கள் அமைகிறது. மீன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து இந்த பலன் விதங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதாவது லோனு மற்ற விஷயங்கள் ஏதேனும் முயற்சிகள் அதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சு தொழில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலங்கள். உதவிகள் இருக்கும், கேட்டவர்கள் உங்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலங்கள். மாணவ கண்மணிகளை பொறுத்தளவிற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு கொஞ்சம் கவனத்தோடு முதலீடு விஷயங்கள் இருக்கணும். வெளிப்பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சுபங்களாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக மீனராசி நேயர்கள் அமைஞ்சிருக்காங்க. இன்றைய நாட்கள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம் யூடியூப்பில் பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலேருந்து 7 மணி வரை லைவ் ஜோதிடம் இருக்குது. அதில் ஜோதிடம், வாஸ்து, மேரேஜ், குழந்தைகளுடைய கல்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பாலாஜி வாஸ்து ஜோதிட பொக்கிஷம். நன்றி. வாழ்க வளமுடன்.